மதுரை அருகே ஊர்கூடி மீன்பிடிக்கும் திருவிழா நடைபெற்றது. இதில் கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை, விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கோடை காலத்தில் கண்மாயில் நீர் வறண்டுவிடும். அந்த சமயத்தில் விவசாயம் செழிக்க வேண்டி ஊர் மக்கள் ஒன்று கூடி கண்மாயில் மீன்பிடிப்பது வழக்கம். அந்த வகையில் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள சருகுவளையப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். உள்ளூர் மக்கள் மட்டுமல்லாது அருகே உள்ள கிராமங்களை சேர்ந்தவர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்று மீன்களை பிடித்தனர். கட்லா, ரோகு, ஜிலேபி கெண்டை போன்ற மீன்கள் சிக்கின. ஒவ்வொருவருக்கும் 2 கிலோ முதல் 5 கிலோ வரை மீன்கள் கிடைத்ததால் அதனை உறவினர்களுக்கும் பங்கிட்டு கொடுத்து மகிழ்ந்தனர். மக்கள் சந்தோஷமா மீன் பிடிச்சிட்டு போனாங்க. பக்கத்து ஊர் எல்லா ஊரு பக்கத்துல சிவகங்கை மாவட்டம் இங்கிட்ட எல்லா பேரும் பக்கத்து ஊர் கிராமங்கள்ல மீன் பிடிச்சிட்டு போனாங்க. எல்லாத்துக்கும் நல்ல மீன். குறைஞ்சபட்சம் ஒரு ஆளுக்கு 2 கிலோ 3 கிலோ 5 கிலோ வரை மீன் பிடிச்சோம். இந்த மீன்கள் சந்தோஷமா வீட்டுல கொண்டு சமைச்சாப்பிட்டு சந்தோஷமா எல்லா பேரும் இருக்கத்தான் மீன் பிடிக்கலாம் ஆரம்பிச்சு. முக்கியமா சரளவெட்டி பொறுத்தளவு விவசாயம் தான். விவசாயத்துக்காண்டி தான் எல்லா பேருமே கம்மாயில மீன் விட்டு இந்த எங்க ஊர் சரளவெட்டி எடுத்துட்டா எந்த கம்மாயில குத்தகை விட மாட்டான். இதேபோல் சிவகங்கை மாவட்டம் மருதிப்பட்டி கிராமத்தில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் கலந்து கொண்டு கச்சா வலை, ஊத்தா வலை, மூங்கில் கூடை ஆகியவற்றை கொண்டு மீன்களை பிடித்தனர். உள்ளூர் மக்கள் மட்டுமல்லாது முறையூர், சூரக்குடி, சிலநீர்பட்டி, அரளிப்பட்டி ஆகிய கிராமங்களை சேர்ந்தவர்களும் மீன்பிடி திருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.